بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இல்லாமல் ஏக இறைவனின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வினை நமக்கு மறுமைக்கான அவகாசமாக அளித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த வாழ்வியலை இந்த அவகாசத்தை பயன்படுத்தி நல்லமல்கள் ஏராளம் சம்பாதித்து கொள்வதற்கு நாம் பணிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையில் நம்முடைய முதலீடு என்பது நம்முடைய காலம்தான், நம்முடைய ஆயுள் காலம். நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை முதலீடாக பயன்படுத்தி தான் மறுமைக்கான ஒரு அமல்களின் தேடுதலை இந்த துன்யாவிலே நாம் முற்படுத்தி கொள்கிறோம். அப்படிப்பட்ட அமல்களை சம்பாதிப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம், அதனை செய்வதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்பது அந்த அமல்களை பாதுகாப்பதிலும் நமக்கு மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். காரணம், தூய்மையான அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். நாளை மறுமையிலே தராசிலே எடை போடுவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய அமல்களே அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்ட அமல்கள் போக தூய்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் தான் அங்கே பரிசீலனைக்கே கொண்டு வரப்படும். அந்த அமல்களிலும் சில வேளைகளிலே பங்காளிகள் சிலர் வந்து நிற்பார்கள் நம்முடைய அமல்களை கேட்டு. அப்போ இப்படி அமல்களினுடைய விஷயத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு கவனம் என்னவென்றால், அந்த அமல்களை நாம் செய்கின்றோம், நிறைய தொழுகின்றோம், ஓதுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், கடமையான உபரியான தர்மங்களை செய்கின்றோம், எல்லாம் சரி. ஆனால் அந்த அமல்கள் செய்து விட்டதாலேயே நம்முடைய கடமை முடிந்து விட்டதா, நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டோமா என்று பார்த்தால் இல்லை. இந்த அமல்களின் விஷயத்தில் மிக முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டிய கவனம், நான் அமல்கள் செய்வதை விட இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த அமல்களை பொருந்தி கொள்ள வேண்டும். அவன் இந்த அமல்களை பொருந்தி கொள்ளவில்லை என்றால் இந்த அமலுக்காக துன்யாவில் நாம் எவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்தும் கூட அது அல்லாஹ்விடத்தில் பெறுமதியற்றதாக ஆகிவிடும், பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும், காலத்தை வீணடித்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்சத்தை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பெருமளவு அமல்களின் விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் என்றால், அமல்கள் செய்து விட்டாலே அதில் பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு சுய திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அமல்களை அழித்து பாழாக்கக்கூடிய ஏராளமான பாதகமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. நம்முடைய உள்ளங்களில் இணை வைப்பு நுழைந்து விட்டால் அந்த அமல்கள் ஏற்கப்படாது, அவை அழித்து பாழாக்கப்பட்டுவிடும். நம்முடைய உள்ளங்களில் முகஸ்துதி என்பது வந்துவிட்டால் அந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது. அதே போல நம்முடைய அமல்களில் ஏற்படக்கூடிய பெருமிதம், ஒரு சுய திருப்தி,
அந்த அமல்களை செய்து விட்டதாலேயே அல்லாஹ்விடத்தில் நான் உயர்ந்த ஒரு இடத்திற்கு சென்று விட்டேன் என்பது மாதிரியான எண்ணம் இருக்கிறதே, அதில் நாம் கவனத்தோடு ஒரு வேலியோரம் மேயக்கூடிய ஒரு ஆடை போன்றுதான் அந்த நிலை. அது சில வேளைகளில் வேலையை தாண்டியும் சென்று விடலாம் என்பதில் கவனத்தோடு இல்லை என்று சொன்னால் ஒரு 2 விதமான குணங்களுக்கு அது வித்திடும். முதலாவது என்ன, என்னுடைய அமல்கள் மீது எனக்கு பெருமிதம் வந்துவிட்டால் அடுத்ததாக அமல்கள் விஷயத்தில் நமக்கு சடைவு ஏற்படும். அதான் நிறைய தொழுகின்றோமே, நிறைய நோன்பு வைக்கிறோமே, நிறைய தான தர்மம் செய்கின்றோமே என்கிற அந்த ஒரு சடைவுக்கு அது கொண்டு போய் விட்டுவிடும், அல்லது அமல்கள் மீதான ஒரு பெருமைக்கு அது வித்துவிடும். இரண்டாவதாக, நம்மை போன்று அமல் செய்யாதவர்களை நம்மை விட கீழானவர்களாக, இழிவானவர்களாக, இவனையெல்லாம் அல்லாஹ் எப்படி மன்னிக்க போகின்றான் என்கிற மாதிரியான ஒரு பார்வையை இது கொடுத்து விடும். இப்போ இந்த விஷயத்தில் மிக கவனமாக இல்லை என்றால் இதுவும் நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு அமல்களை செய்வதற்கு நிய்யத்து என்பது முக்கியம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் கடுகளவும் இணை வைப்பு கலந்துவிடக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் கவனம் பேணக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம் தான் மிக உயரியது, அல்லாஹுடைய திருப்தி தான் மிக உயரியது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இப்போ இதை நோக்கமாக கொண்டுதான் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக எப்பொழுது நம்முடைய அமல்களின் விஷயத்தில் நமக்கு அச்சம் வராமல், எந்த மாதிரியான அச்சம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்ததே, காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய அளவிற்கான மிக உன்னதமான உயர்ந்த பணியை செய்துவிட்டு கூட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன, ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்னிடத்திலிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இத்தனைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு சான்று வழங்கி இருக்கின்றான், எல்லா கட்டளைக்கும் அடிபணிந்த தூதர், எந்த கட்டளைக்கும் மாறு செய்யாத, அல்லாஹுக்காக எதை அர்ப்பணிக்க சொன்னாலும் அர்ப்பணித்த அடிபணிந்த ஒரு தூதர். அதனுடைய மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய பணியை செய்துவிட்டு எவ்வளவோ பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறேன் என்று அந்த அமல்களின் விஷயத்தில் அவர் மகிழ்ந்தோ சுயதிருப்தி கொண்டோ பெருமிதமோ கொள்ளவில்லை. மாறாக இந்த பெரிய பணியாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ளணும் என்கிற அச்சம் இருந்தது. இந்த அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த அச்சம் இல்லாமல் யார் ஒருவர் அமல்களின் விஷயத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக, சுய திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஏராளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கின்றான். திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 188வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், லா தஹ்ஸபன்னல்லதீன யஃப்ரஹூன பிமா அவுதுல் வ யுஹிப்பூன யஹ்மது பிமா லம் யஃஅலு, தான் செய்தவற்றுக்காக மகிழ்ச்சி அடைந்து தான் செய்யாதவற்றுக்காக புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சிறை சொல்லுகின்றான். ரெண்டையுமே குற்றமாக சொல்லுகின்றான். ஒன்று, செய்யாத விஷயத்திற்காக அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது, இது குற்றம் என்று எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம். செய்யாத விஷயத்திற்காக எனக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும், செய்யாத விஷயத்திற்காக எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பரிசுகள் கிடைக்க வேண்டும், இது தவறுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ் கூடுதலாக இதில் என்ன சொல்லுகின்றான், செய்த அமலுக்காக மகிழ்ச்சி அடைவது. செய்த அமலுக்காக மகிழ்ச்சி அடைவது என்ன தவறு என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் தவறு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எதனால? அந்த தவறு சில வேளை அந்த செய்த அமலுக்காக மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த பண்பு என்பது சில வேளைகளில் நம்மை பெருமிதத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இப்படி செய்தவற்றுக்காக மகிழ்ச்சி அடைந்து செய்யாதவற்றுக்காக புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தண்டனையில் இருந்து தப்பிவிட வேண்டாம் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்கள் துன்புறுத்தும் வேதனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ நாம் செய்த அமலுக்காக அங்கீகாரத்தை, பாராட்டுதலை, பெருமிதத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக தகுதியானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிதானே? நபிமார்கள் அனைவரும் அதற்கு மிக தகுதியானவர்கள். நாம பெருமை அடிப்பதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? ஒரு அமலை செய்து விட்டாலே அந்த அமலுக்குரியவனாக, தகுதி படைத்தவனாக, நான் தொழுது விட்டாலே பெரிய வணக்கசாலி, நான் தான தர்மம் செய்து விட்டாலே பெரிய வாரி வழங்கும் வள்ளல், நான் தாவா பணி செய்து விட்டாலே பெரிய ஒரு மார்க்க அறிஞர் என்கிற மாதிரியான இந்த சிந்தனை இருக்கு இல்லையா? இந்த சிந்தனையில் எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ஏன்? அந்த அமல் முதல்ல அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்கிற தீர்ப்பே வரவில்லையே. அப்புறம் எப்படி அதற்காக நாம் பெருமிதம் கொள்ள முடியும்? அதற்கு மிக தகுதி படைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தும் கூட
அவர்களுடைய எந்த பணிக்காகவும் அல்லாஹ் துன்யாவில் பாராட்டு பத்திரத்தை வழங்கவில்லை. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மக்காவுடைய வெற்றி என்பது எவ்வளவு பெரிய ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம். ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த ஊரை வென்றெடுக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் பொழுது கூட அல்லாஹ் என்ன செய்யவில்லை? நபிக்கு அல்லாஹ் பாராட்டு பத்திரத்தை வழங்கவில்லை. உங்களை நபியாக தேர்ந்தெடுத்ததற்காக நீங்க என்ன பெருமைப்பட வச்சுட்டீங்க, நீங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை புகழை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அந்த சந்தர்ப்பத்தில் இறக்கப்பட்ட அத்தியாயம் சூரத்து நஸ்ர், அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வரும் பொழுது வராய் தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய தீனில் நுழைவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்காக நபியை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், உன்னுடைய இறைவனை தஸ்பீஹ் செய்து தஹ்மீது செய்து போற்றி புகழ்ந்து அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகின்றான். இப்போ நாம இம்மாத்திரம் எவ்வளவு பெரிய ஒரு அமலை செய்தவராக இருந்தாலும் அந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ் நம்மை கருவியாக ஆக்கி இருக்கின்றான். புகழுக்குரியவன் அவன் ஒருவன் தான். அது தனிநபர் சார்ந்த வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயத்திற்காக நாம செய்யக்கூடிய நற்பணிகளாக செய்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தியதற்கு நாம அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும். ஒரு அடியான் அவனுடைய துக்ககரமான இழப்புகளின் பொழுதும் கூட, ஒரு இழப்புகளின் பொழுது மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடாது. மாறாக வெற்றி களிப்பில் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் அடைந்தால் கூட அல்லாஹுக்கு பணிந்து அவனை தஸ்பீஹ் செய்து அவனை போற்றி புகழ்ந்து அவனிடத்துல தௌபா செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையை இந்த செய்தி காட்டுகிறதா இல்லையா? இந்த எதிர்பார்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது எனும் பொழுது அதற்கு தகுதியானவர்களாக நாம நடந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அதைத்தான் கட்டளையிட்டான். ஒரு ஊரை வெற்றி கொள்ளும் பொழுது ஹித்தத்துன், பணிந்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர்கள் மாறு செய்தார்கள். அதே கட்டளையின் பிரகாரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது கூட தலை குனிந்தவர்களாக உள்ளே நுழைந்தார்கள் என்கிற வரலாறெல்லாம் நமக்கு மிக முக்கியமான படிப்பினை. அதே போல பார்த்தோம் என்றால் இந்த பண்பு தன்னுடைய அமல்களின் விஷயத்தில் பெருமை ஏற்பட்டு விட்டால் இந்த பண்பு அடுத்ததாக எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? அந்த அமலை பிறரிடத்தில் சொல்லி காட்டி பெருமை அடிக்கக்கூடிய பண்பில் கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் அமலை நாசமாக்குவதற்கு தனக்குத்தானே அவர் வைத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சூனியமாக இருக்கிறது. முதல்ல அந்த அமல்களில் இருக்கக்கூடிய பெருமிதம் என்பது நம்மோடு நம்மையே அறியாமல் இருந்து கொண்டு நம்முடைய அமல்களை கரையான் போல அரிக்கக்கூடிய ஒரு பண்பு. அதனுடைய அடுத்த நிலை எங்கே கொண்டு வந்து விடும்? நான் இன்னென்ன அமல்கள்லாம் செஞ்சேன், நான் இங்கே இவ்வளவு கொடுத்தேன், இந்த பள்ளிக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்தேன், இந்தந்த இடத்துக்கு இவ்வளவு வாரி வழங்கினேன், இந்த மனிதர் இந்த வேலையில் உட்கார்ந்து இருக்கிறார்ல அதுக்கு நான் தான் காரணம், இந்த குடும்பம் பிழைக்குதுல்ல இதுக்கு நான் தான் காரணம். இது ரெண்டு விதமான சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒன்று என்ன, சிலரிடத்துல இயல்பாகவே அது அமைந்துவிடும். இது மிக மோசமான ஒரு நிலை. பேசினாலே என்ன செய்வார்கள்? தான் செய்த நல்லமல்களை தானே பட்டியல் போட்டு சுயதம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் அவர்களை ஆக்கி விடுவான். அதற்கு காரணம் ஊர்ல உள்ள எந்த அளவிற்கு சிலருடைய நிலை இருக்கும் என்றால், ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இவர் தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய மனிதர் என்று. ஆனா அவர் மட்டும் உணரவே மாட்டாரு, பேசிக்கிட்டே இருப்பார். சில பேரை பார்த்தா ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேசுனா பொய்யா பேசுவான், ஆனா அவர் மட்டும் உணராம பொய் பேசிக்கிட்டே இருப்பார். என்ன காரணம்? அல்லாஹ் சிலருடைய செயல்பாடுகள்ல திருந்தாமல் நீடித்து இருந்தால் அல்லாஹ் சிலருடைய அந்த செயல்கள்ல முத்திரையிட்டு விடுவான். முத்திரையிட்டு விட்டால் முடிந்து போய்விட்டது. அதிலேயே அவர்கள் தௌபா செய்து மீளும் வரைக்கும் அதிலேயே நீடித்து நிலைத்திருப்பார்கள். உபதேசங்கள் அவர்களுக்கு பயனளிக்காது. இது முதல் நிலை. சிலருக்கு இயல்பிலேயே இந்த நிலை, தன்னுடைய அமல்களை பற்றி பெருமிதம் பேசக்கூடிய நிலையில் அல்லாஹ் அவர்களை தள்ளிவிடுவான். இரண்டாவது ஒரு நிலை என்னவென்றால், ஏதாவது மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் வரும். சொந்த பந்தங்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில வரக்கூடிய மனக்கசப்புகள் பிணக்குகளின் பொழுது ஒருவர் மாறி மாறி பட்டியல் போட்டு சொல்லி காட்டுவார்கள். நான் உனக்கு அது செய்யலையா இது செய்யலையா, என்னால தானே நீ வெளிநாடு போன, என்னால தானே நீ இந்த நிலைக்கு ஆளாயிருக்கிற, நான் உனக்கு உதவி செய்யலைன்னா நீ இந்த அளவுக்கு நின்றுகிட்டு என் முன்னாடி பேசிக்கிட்டு இருப்பியா, இப்படி பட்டியல் போடக்கூடிய நிலை. ஏதாவது மாற்று கருத்துக்கள் மனக்கசப்புகள் வந்து விட்டால் அந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் விட்டு இடம் தெரியுமா, இப்படியெல்லாம் பேசக்கூடிய நிலை மனிதர்கள்ட்ட வருகிறது இல்லையா? இது எல்லாம் அமல்களை நாசமாக்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த பண்பு இரண்டு விதமான மனிதர்கள்ட்ட இருக்கும்னு சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்ன வல் அதா, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் வீணாக்கி விடாதீர்கள். எதுபோல கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செலவிடுகிறானே அதுபோலவும், வலா யுமினூன பில்லாஹ் வலா யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதவனை போல செலவிடுகிறானே அதுபோலவும் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டி தொல்லை தந்தும் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப தர்மங்களை, இது தர்மம் என்பது உதாரணத்திற்கு, எல்லா அமல்களும் அப்படிதான். நாம செய்யக்கூடிய அமல்களை சொல்லி காட்டக்கூடிய பண்பு என்பது இரண்டு விதமான மனிதர்கள்ட்ட இருக்கும். அதுல ஒருவர் யாரு? மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமல் செய்தவன். அல்லாஹ் படம் பிடித்து காட்டி விடுவான். திருமறை குர்ஆன்ல சில மனிதர்களுடைய பண்புகள் படம் பிடித்து காட்டப்படும். முஃமின்கள் என்றால் யார், முஸ்லிம்கள் என்றால் யார், முஹ்சினீன்கள் என்றால் யார், முத்தகீன்கள் என்றால் யார், முனாஃபிக்குகள் என்றால் யார் என்றெல்லாம், முஷ்ரிக்குகள் என்றால் யார். அந்த வகையில இந்த பண்பை கொண்டவர்களை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஒரு இரண்டு விதமான காரணங்கள், இரண்டு விதமான மனிதர்கள் தான் சொல்லி காட்டக்கூடிய பண்பை உடையவர்கள். ஒன்று, அவன் மக்களுக்கு காட்டுவதற்காக, அல்லாஹ்வுக்காக செலவழிக்காம, அல்லாஹ்வுக்காக அமல் செய்யாம, மக்களிடத்துல ஒரு பேரையும் புகழையும் அடைய வேண்டும் என்பதற்காக அமலை செய்திருப்பான், அவன் சொல்லி காட்டுவான். இரண்டாவது, அவன் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதவனாக இருப்பான். ஒரு காஃபிர் அந்த காரியத்தை செய்தால் அவனுக்கு மறுமை மீது நம்பிக்கை இல்லை, மறுமையின் கூலியின் மீது நம்பிக்கை இல்லை, அவன் சொல்லி காட்டுறான். முஸ்லிம்களிடத்தில் இந்த பண்பு இருக்கிறது என்றால், மறுமையை நம்பியவர்கள், மறுமையின் கூலியின் மீது தவக்கல் வைத்தவர்களிடத்தில் இந்த பண்பு இருக்கிறது என்றால், அதற்கு ஒரே காரணம் என்ன? அமல்களை அல்லாஹ்வுக்காக அமைத்துக் கொள்ளாமல், தூய எண்ணத்தோடு அமைத்துக் கொள்ளாமல், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, புகழடைய வேண்டும் என்பதற்காக செய்வது. சில வேளைகளில் அமலை செய்யும் பொழுது இஹ்லாஸாக செய்திருப்போம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்திருப்போம். ஆனால் அதற்கு பிறகு அந்த அமலை சொல்லி காட்டி நாசமாக்கி விடுவோம். இந்த இரண்டு நிலைகளிலையும் நாம கவனமானவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்விடத்துல பெருமதியான அமல்கள்ல ஒரு அமல் எது? நாளை மறுமையில விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்படும் பொழுதே ஒரு 7 விதமான அமல்களை செய்வதற்கு, சில ஹதீசுகள்ல 8 விதமான அமல்களை செய்தவர்களுக்கு அர்ஷின் நிழலின் கீழே நிழலிக்கப்படுவார்கள். அதுல ஒரு மனிதர் யாரு? ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா, ஒரு மனிதர் தர்மம் செய்வார், அதனை மறைத்து செய்வார். தன்னுடைய வலக்கரம் கொடுப்பது இடக்கரத்திற்கு தெரியாத அளவிற்கு மறைத்து அந்த அமல்களை அமைத்துக் கொள்கிறார்களே, அதுல நம்மை மீறி கூட தற்பெருமையோ முகஸ்துதியோ நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம செய்யக்கூடிய அமல்கள் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் யாருக்கு நாம உதவி செய்தோமோ அவருக்கு மட்டுமே உரிய ரகசியமானதாக இருந்தால் அதுல தற்பெருமை நுழைவதற்கு நம்மை மீறி கூட வாய்ப்பு இல்லை என்பதால், அப்படிப்பட்ட மறுமை கூலியை மட்டுமே அமல் செய்தவர்களுடைய நிலை அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதற்கு மாற்றமாக யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமல் செய்து சொல்லி காட்டி அமல்களை வீணாக்கி விடுகிறார்களோ இவர்களுடைய அமல்களினுடைய நிலையை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபமஸலுஹு கமஸலில் ஸஃப்வானின் அலைஹி துராப், இப்படிப்பட்டவர்களுடைய அமல்களின் நிலை ஒரு பாறையில் மண் படிந்திருக்கக்கூடிய ஒரு பாறையை போன்றது. ஃபஸாபஹு ஆபிலுன், அதன் மீது பெருமழை விழுந்தபோது ஃபதரக்கஹு சல்தின், அதை அந்த பெருமழை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. லா யக்திரூன அலா ஷைஇன் மிம்மா கஸபு வல்லாஹு யஹ்தி கௌமில் காஃபிரீன், அவர்கள் செய்தவற்றினுடைய எந்த கூலியையும் அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள், நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுடைய நிலையை குறித்து சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சூரிக்கும் வ அம்பாலக்கும், அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலக்கும், உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் பார்ப்பான். ஒரு அமல் செய்யப்படும் பொழுது ரொம்ப அழகாக நேர்த்தியாக மக்கள் எல்லாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய வகையில செய்யப்படுகிறது, அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஒரு அமல் செய்யப்படும் பொழுது கோடிக்கணக்கில் செல்வம் செலவழிக்கப்பட்டு செய்யப்படுகிறது, அல்லாஹ் ஏத்துக்குவானா? அது அல்ல. அந்த அமலை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருந்தது, இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். அப்ப இந்த ஒரு தூய்மையான அமலை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்பதை புரிந்து அந்த அடிப்படையில் அமல்களை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ
அவர்களுடைய அமல்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகின்றான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்லாத்தில்லாஹி. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அமல் செய்யக்கூடியவர்கள், செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய இந்த அமல்களினுடைய உதாரணம் என்பது ஒரு உயரமான இடத்தில் அமைந்த கமஸலுல் ஜன்னதி பி ரபுவத்தின், உயரமான இடத்தில் அமைந்த ஒரு தோட்டத்தை போன்றதாகும். அந்த தோட்டத்தில் ஒரு பெருமழை பொழிந்தாலும் அது 2 மடங்கு விளைச்சலை தரும். அல்லது பெருமழை பொழியாவிட்டாலும் ஒரு சாரலே போதுமானது, அந்த தோட்டம் விளைச்சலை தருவதற்கு போதுமானது. இப்போ நம்ம பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கேரட்டு போன்ற இன்ன பிற பழங்களுக்கும் ஊட்டி கொடைக்கானல்லேருந்து வரக்கூடிய பழங்கள், காய்கறிகளுக்கும் வித்தியாசம், ருசி வித்தியாசம் தெரிகிறதா? பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பழங்கள், அங்கிருந்து வர்றதல்ல. என்ன காரணம்? உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டங்களில் விளையக்கூடிய அந்த விளைச்சல் என்பது எந்தவித புழுதிகளுக்கும் அப்பாற்பட்டு நேரடியாக அந்த மலையினுடைய தூய்மையான தண்ணீரை பெற்று விளையக்கூடிய விளைச்சல். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழங்கள் உயரமான தோட்டத்தில் இருந்து வருவதை நாம் துன்யாவில் கண்கூட பார்க்குறோம். அந்த மாதிரி அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மட்டுமே அமல் செய்யக்கூடிய அந்த அமல்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பாதுகாக்கப்படும். அதில் எந்தவித கரையும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை எல்லாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட தூய்மையான அமல்களுக்குரியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன்னாஸி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் இந்த அமல்களின் விஷயத்தில் தூய்மையாக அடியார்கள் நடந்து கொள்வது எந்த அளவிற்கு உயர்வை தருமென்றால், அதிகமாக பொருள் செலவு செய்து, அதிகமாக உடல் உழைப்பை செய்து ஒரு அமலை முழுமையாக செய்து முடித்தாலும் கிடைக்காத கூலி, ஒரு அமலை செய்வதற்கு ஆசைப்பட்டு செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்படக்கூடிய மனிதர்களுக்கு கிடைத்து விடுகிறது. தபூக்கு போரினுடைய சமயத்தில் பல சஹாபாக்கள் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை எல்லாம் கொடுத்து தான தர்மம் செய்ததையெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சிலாயித்து வசனம் இறக்கி பாராட்டக்கூடிய அளவிற்கு அதை பெருமையாக சொல்லவில்லை. அதற்கும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கூலி உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களெல்லாம் 100க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை சிலாயித்து வசனம் இறக்கினானா என்றால் இல்லை. ஆனால் அதே தபூக்கு போரினுடைய அந்த சம்பவங்கள் எல்லாம் சூரத்து தௌபாவில் பட்டியல் போட்டு காட்டப்படும். முனாஃபிக்குகள் பற்றி என்னென்ன சாக்கு போக்குகள் சொன்னார்கள், நல்லடியார்கள் எப்படி, அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதெல்லாம். ஆனால் அந்த தபூக்கு போருக்கு வாகனம் கேட்டு சிலர் நபியிடத்தில் வந்த செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபால 92வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், உம்மிடம் வாகனம் கேட்டு வந்தபோது உங்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் என்னிடம் இல்லை என்று நீங்கள் நபியை கூறிய போது அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. காரணம் என்னவென்றால், அவங்க கிட்ட வாகனம் இல்லை என்றாலும் கூட வாகனம் கேட்டு உங்களிடத்தில் வந்ததோடு மட்டுமல்லாமல் தம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கண்ணீரோடு திரும்பி போனாங்க. அவர்கள் அல்லாஹ் பாராட்டி திருமறை குர்ஆனில் வசனம் இறக்கிய சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போ இப்படி அல்லாஹ் பார்ப்பது என்பது அமல்களினுடைய பிரம்மாண்டத்தையோ, அமல்கள் செய்து முடித்து விட்டாலே கூலி கிடைத்துவிடும் என்கிற அந்த பெருமிதமோ நம்மை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிடும். மாறாக அமல்களில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை, அந்த இஹ்லாஸ் என்பது தான் மிக முக்கியமாக இருக்கிறது. அது மிக குறைவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பதற்கு இன்னொரு செய்தி உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து சாப்பாடு கேட்கிறாரு. இன்னைக்கு யார் இவங்களுக்கு விருந்தளிக்கிறான்னு ரசூலுல்லாஹ் கேட்டு ஒரு சஹாபியோடு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சம்பவம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வீட்டில் மனைவி கிட்ட பார்த்தோம்னா குழந்தைக்கு இருக்கிற சாப்பாடை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்பவும் இருந்தாலும் பரவாயில்லை, விளக்கை ஏற்றுவது போல அதை நீ வந்து அணைச்சிரு, நாம் வந்து சாப்பிட்ற மாதிரி பாவனை காட்டிக்கிட்டு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடை போட்டு அனுப்புவோம்னு சொல்லி, தனக்கு இல்லை என்றாலும் கூட அந்த விருந்தினரை உபசரிக்கக்கூடிய அந்த பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாயித்து வசனம் இறக்கிய செய்தியை பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம்
அமல்களில் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கிறது. அர்ப்பணிப்பு என்றால் உலகில் மாங்கு நுழைப்பதல்ல, அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற வேண்டும், அந்த சொர்க்கத்தின் மீதான தாகம், அவனுடைய பொருத்தத்தின் மீதான ஆவல், அல்லாஹ் இதை அங்கீகரிக்க வேண்டுமே என்கிற அச்சம். இந்த அச்சம் நமக்கு இருந்தது என்றால் அமல்களில் காலாகாலத்திற்கும் நமக்கு சடையவே வராது. தொழுகை நமக்கு பாரமாக தெரிவதற்கு காரணம் என்ன? உலகத்தில் தொழுகையை விட ஒரு எளிமையான வணக்க வழிபாடு இருக்குமா? எந்த மதங்களாவது எந்த மார்க்கமாவது மனிதர்களுக்கு காட்டியிருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த தொழுகை நமக்கு படுபாரமாக தெரிகிறது. என்ன காரணம்? நாம் அந்த தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் முழு கூலியை எதிர்பார்த்து, ஆவலை எதிர்பார்த்து, முழுமையாக அவனிடத்தில் சரணடைந்து அதனுடைய அந்த சுவையை உணர்ந்து நிற்பது கிடையாது. தொழுவலானா அல்லாஹ் துவாவை ஏற்பானா மாட்டானான்னு தெரியலையே, தொழுவலானா 4 விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாதே, அல்லது தொழுவலானா ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்திற்கு உலக ரீதியான வேண்டுதலுக்காக அதற்காகவும் தொழ வேண்டும். நம்முடைய உலக ரீதியான தேவையையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், மாற்று கருத்தில், அதற்காகவும் தொழுகை நிறைவேற்றணும். ஆனால் அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு மறுமை கூலியை கவனத்தில் எடுக்காதவர்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். யார் உலக விஷயங்களை மட்டுமே எதிர்பார்த்து பிரார்த்தனையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. அதற்கு மாறாக யார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார், யார் யா அல்லாஹ் எனக்கு இன்மையிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக என்று மறுமை பற்றிய கவலையிலே பிரார்த்தனையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் செய்தவற்றை நாம வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இப்படி அமல்களினுடைய விஷயத்துல மறுமை மீதான தாகம் மிகைத்து இருந்தது என்று சொன்னால், தொழுகை போன்ற சாதாரணமான காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹஜ்ஜு போன்ற மலையை இழுக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு பாரமாக தெரியாது. அது அல்லாமல் எப்பொழுது இந்த உலக புகழை அங்கீகாரத்தை எதிர்பார்த்து நாம அமல்களை அமைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு சின்ன விமர்சனம் கூட நமக்கு பாரமாக தெரிந்து நாம செய்த அமல்களை எல்லாம் பட்டியல் போட்டு, நான் உனக்கு அது செஞ்சேன் இது செஞ்சேன், நீ என்ன பார்த்து இப்படி பேசிட்ட என்று சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்மையே மீறி நம்முடைய நாவுகளில் அந்த நிலை உண்டாகிவிடும். இப்போ இதில் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இறுதியாக இந்த அமல்கள் மீதான பெருமிதம் என்பது நாம எங்கே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது என்றால், நம்மை விட அமல்களில் குறைவானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தப்பா எடை போற்றக்கூடாது, அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பார்ப்பதற்கே ஒரு அலங்கோலமான தோற்றமுடைய தலைபரட்டையான மண் படிந்த, அவரை பார்த்தாலே வீட்டு வாசல்லையே தடுத்து நிறுத்தி வைக்கப்படக்கூடிய அளவிற்கான தோற்றத்தில் உள்ள எவ்வளவோ பேர் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்திலும் தரஜாவிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். நாம எதை வைத்து எடை போடுவோம்? ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம், செல்வம், அவன் வெளிப்படையில் நம்மிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை, வெளிப்படையில் அவன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இதையெல்லாம் செஞ்சா அவன் நல்லவன் நாம முடிவு பண்ணுவோம். அப்படிதானே? அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். அது மட்டுமே அல்லாஹ்வுடைய நோக்கம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. ஒருவனுடைய வெளித்தோற்றம், அவனுடைய செயல்பாடுகள் எவ்வளவு வெளியில அலங்கோலமாக இருந்தாலும், குறைவானதாக இருந்தாலும், அதனுடைய தூய்மையான தன்மை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பான். இந்த ஒரு எண்ணம் இல்லாமல் நாம நம்முடைய அமல்களில் பெருமிதம் கொள்வதோடு எப்பொழுது அடுத்தவர்களை குறைத்து மதிப்பிடுகிறோமோ அது இந்த பண்பினுடைய அடுத்த கட்ட அழிவின் பக்கம் கொண்டு செல்லும். எந்த அளவிற்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பனு இஸ்ரவேலர்களில் 2 மனிதர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் உதாரணமாக சொல்லுகிறார்கள். அவர்களில் ஒரு மனிதர் யார் என்றால், நல்ல வணக்கசாலி, அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளில் முழுமையாக ஈடுபடக்கூடியவர். அவருடைய நண்பர் எப்படிப்பட்டவர்னா, மனுஷங்கிற அடிப்படையில் அவர் தொடர்ந்து பாவம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லாஹ்வின் பக்கமும் வராரு, பாவமும் செய்கிறார். இப்படி சராசரி மனுஷனாக அவர் இருக்கிறார். இந்த வணக்கசாலி என்ன பண்றாரு? தொடர்ந்து அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில காண்கிறார். அப்பவும் உபதேசம் செய்கிறாரு. இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிவிடுகிறார்கள் என்றால், ஹல்லி வ ரப்பி, என்னை என் ரப்பு கிட்ட விட்டுரு, உனக்கு இதுக்கு எந்த விதமான அபஅஸு அலைய ரகீபா, நீ என்னை கண்காணிப்பதற்கு அனுப்பப்படலை. பொதுவாக தாவா பணியினுடைய ஒரு அடிப்படை என்னவென்றால், எடுத்து சொல்வது தான் நம்ம கடமை, துருவி ஆராய்வது நம்ம கடமை அல்ல, நமக்கு நம்முடைய பொறுப்பு அல்ல.
அதே வேளை நம்மிடத்துல ஒரு உபதேசம் வருகிறது, இந்த மாதிரியும் பேசக்கூடாது. எப்படி? நீ என்னையும் என் ரப்புகிட்ட என்ன விட்டு என்னை கண்காணிக்க அல்லாஹ் உன்னை அனுப்பலை அப்படியும் பேசிடக்கூடாது. இதுவும் தப்பு. இவர் பேசுறது தப்பு. ஏன்? நம்மை நோக்கி ஒரு உபதேசம் வருகிறது என்றால் அல்லாஹ்தான் அவரை கருவியாக பயன்படுத்தி நமக்கு நல்வழி காட்ட அனுப்பியிருக்கிறான் என்பதை புரிந்து நம்மிடத்துல பாவம் இருந்தாலும் நம்முடைய பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நான் திருத்திக்கிறேன், துவா செய்யுங்க அப்படின்னு பணிவான ஒரு பதிலை தான் நாம கொடுக்க வேண்டும். இவர் என்ன சொல்றாரு? என்னைய ரப்பை விட்டு அல்லாஹ் என்னை கண்காணிப்பதற்காக அனுப்பல அப்படின்னு பதில் சொல்லி விடுகிறார். அதற்கு அந்த வணக்கசாலி என்ன சொல்லி விடுகிறார்? பொறுமை இழந்து, வல்லாஹ் லா யக்ஃபிருல்லாஹ் லக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று, அல்லது உன்னை ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைவிக்கவே மாட்டான் என்று அவர் பதில் சொல்லி விடுகிறார். மறுமையில 2 பேர் போய் நிற்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி விடுகின்றான்? இந்த 2 பேருடைய உயிரை கைப்பற்றி விசாரணைக்கு நிற்கும் பொழுது அந்த தீவிர வழிபாட்டில் இருந்த மனிதரை பார்த்து, என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய மன்னிப்பு, என்னுடைய கருணை, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று அவரிடத்துல கேள்வி எழுப்பிவிட்டு, என்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த காரணத்தினால நீ நரகத்துக்கு போ, என்னுடைய மன்னிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தினால நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அந்த பாவம் செய்த அடியாரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான் என்கிற செய்தி நூல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான படிப்பினையாகும். அப்ப இந்த அளவிற்கு அமல்களின் விஷயத்துல நாம மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த அமல்களின் மீதான பெருமிதம், நான் நிறைய அமல் செய்கிறேன், நம்மை தவிர மற்றவர்கள் எல்லாம் அமல்களில் குறைபாடு உள்ளவர்கள் என்கிற எண்ணம் வருகிறதோ, இது வழிகட்ட கூட்டத்தார்களின் ஒரு பண்பாகும். ஹவாரிஜுகளுக்கு இந்த பண்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு மனிதர், யா முஹம்மது இஅதில் என்று சொன்னார். முஹம்மதை நீதியாக நடந்து கொள்ளுங்கள், உனக்கு நாசம் உண்டாகட்டும். நான் நீதியாக நடக்கலன்னா பூமியில வேறு யாருப்பா நீதியாக நடப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட, யா ரசூலுல்லாஹ் கட்டளையிடுங்கள், இவனுடைய கழுத்தை வெட்டிடுறங்கிறாங்க. இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்களுடைய கூட்டத்தாரை, இவர்களுடைய பரம்பரையில் சில மனிதர்கள் வருவார்கள், இவர்களுடைய இபாதத்துகளை பார்த்தோம்னா, உமரே நீ நானும் என்ன இபாதத்து செய்கிறோம், அதை விட எல்லாம் இவர்கள் இபாதத்தில் மிகைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய மனிதர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்குள் வேகமாக வந்தார்களோ அதை விட வேகமாக வெளியேறி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அவர்கள் தான் ஹவாரிஜுகளுடைய பரம்பரையினர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமிதம் அடிக்கக்கூடிய அளவிற்கான தன்மை அவருக்கு எங்கிருந்து வந்தது? தன்னுடைய அமல்கள் மீதான பெருமிதம். நான் நிறைய அமல் செய்கிறேன், அதனால ரசூலுல்லாவுக்கே உபதேசம் செய்வேன், அந்த மாதிரியான அந்த சிந்தனை அவர்களை அங்கே கொண்டு போய் விட்டது. அப்ப அந்த ஒரு விஷயத்துல மிக கவனமானவர்களாக நாம இருந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அமல்களின் விஷயத்துல நமக்கு இருக்க வேண்டியது சுய திருப்தியோ மகிழ்ச்சியோ, நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் என்கிற பெருமிதமோ அல்ல, மாறாக தன்னடக்கம் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக, எவ்வளவு பெரிய அமல்களை செய்தவர்களாக நாம இருந்தாலும் அல்லாஹ் இந்த அமலை பொருந்திக்கணுமே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அந்த கவலை இருந்தது, நபிமார்களுக்கே அந்த கவலை இருந்தது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய அமலை கொண்டு மட்டும் நான் சொர்க்கம் சென்று விட மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் அங்கீகரித்துக் கொண்டாலே தவிர, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய அமல்களை கொண்டு மட்டும் நீங்கள் சொர்க்கம் சென்று விட மாட்டீர்கள். யா ரசூலுல்லாஹ் நீங்களுமா? ஆமாம் நானும் தான். அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் நம்மை அரவணைத்துக் கொண்டால் மட்டும்தான், அவனுடைய பொருத்தத்தை பெற்றால்தான், அவனுடைய நேசத்தை பெற்றால்தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு அதற்குரிய முழு கூலியை அல்லாஹ்விடத்தில் பெற முடியும் என்பதை நினைவில் கொண்டவர்களாக, அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் என்பது இஹ்லாஸாக செய்யப்படக்கூடிய அமல். அந்த அமல்கள் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்யப்படக்கூடிய அமல், தூய்மையாக செய்யப்படக்கூடிய அமல், பணிவோடு தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு தான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அமல்கள் செய்யும் பொழுதும் இஹ்லாஸாக செய்த பின்னரும் அதனை எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லி காட்டி பாழாக்கிவிடக்கூடிய பண்புகளை எல்லாம் விட்டு நாம பாதுகாப்பு பெற்றவர்களாக இருந்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய கருணையையும் நேசத்தையும் அமல்கள் மீதான அங்கீகாரத்தையும் பெற்ற அடியார்களாக அவனை சந்தித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்ல ரஹ்மான் தந்துருள்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.